2 வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணதோட சரி எங்கேயுமே போவே இல்ல. கிணத்துல போட்ட கல்லு மாரி அப்படியே தான் கிடக்கு. பிளான் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணிருவோம். ஆனா எதுவுமே போமாட்டோம். இதோட 2, 3 தடவ அதே மாரி தான் பிளான் பண்ணியிருப்போம். ஆனா போயிருக்க மாட்டோம். இந்த தடவனாச்சும் கண்டிப்பா போகணுன்னு இருக்கோம். பார்ப்போம் நடக்குமா நடக்காதான்னு தான் தெரியல. நேத்துலேருந்து வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு தான் இருக்கேன். அடுப்பை க்ளீன் பண்ணணும். ஆனா க்ளீன் பண்ணுற மாரியே தெரியல. இன்னைக்கு எந்த வேலை கிடந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே அடுப்பில் தான் இருக்கோம். காலையில் ஆனாலும் சரி ஈவினிங் ஆனாலும் சரி. அந்த இடம் நல்லா இல்லைன்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. கசகசன்னு இருந்துக்கிட்டே இருக்கேன். நிற்க கூட முடியலை கிச்சனில். இதுக்காண்டி இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் இல்லையா வீட்டில் எல்லாம் உப்பு முட்டை பருப்பு அதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன். தாத்தா வாங்கி வச்சுருந்தாங்க. நேற்று ஈவினிங் நம்ம ஊரில் சந்தையாக மறந்துட்டேன். ஆனால் தாத்தா ஞாபகம் வச்சு போய் வெங்காயம் தக்காளி மட்டும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் பார்க்கல, அவரும் சொல்லவே இல்லையா. அப்புறம் காலையில் தான் பார்த்தேன் கட்டப்பையில் காய் இருந்ததவே கொட்டி விட்டு பொறுமையாக எடுத்து வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொட்டி விட்டால் ஈவினிங் ஆயிரும். இப்போயே கையோட எல்லா வேலையும் முடிச்சாச்சு.